எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து செட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு. ஸோ நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு சொல்லிட்டு நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா கோடை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக வந்து ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, ஸோ இன்றைக்கி நான் சோஃபா நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் லாக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன். வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், சாப்பிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இல்லையா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், அரேஸை சேவ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ நான் பண்ணுறேன் கான்ஸ் டெய்லி ஷெடியூல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அண்ட் மல்டிபிள் வேல்யூஸ்னால அரே போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக் அப் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன், சாப்பிட்ருவேன். கரெக்டாக? பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஒர்க், அப்புறமா லஞ்ச் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒர்க் பண்ணியிருப்பேன் அண்ட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், டின்னர் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப். கரெக்டாக? இதான் என்னோட டெய்லி ஷெட்யூல். ஓகே, எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லாக் பண்ண வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூஸாக வாங்கலாம். எப்படி வாங்கலாம், நான் டேரெக்டாக அந்த அரே நேம் வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாமா? ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் அவுட்டு பாருங்களேன். ஸோ டோட்டலாக 8 விஷயங்களை பண்ணுறேன், 8 டாஸ்க் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ வேக்கப் ஸோ ஒன் ஸோ ஓகே. ஸோ எக்ஸசைஸ் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், எக்ஸசைஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓகே சூப்பருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாம் டோட்டலாக 8 டாஸ்க் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து எனக்கு யூனிக்காக எனக்கு வந்து என்ன வேணும்னா ரிப்பீட் ஆகக்கூடாது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வேக்கப்பு ஸ்லீப்லாம் ஒரு வாட்டி தான் பண்ணுறேன். ஆனால் ஒர்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து 2 டைம் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இட் கேன் சேஞ்ச். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், திருப்பி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் ஒர்க் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கிளாஸில் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து யூனிக்காக எனக்கு வந்து என்ன டாஸ்க்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீ வந்து செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்களேன், டோட்டலாக 10 இருக்குது. ஸோ மேஜராக வந்து நான் 10 டாஸ்க் நான் பண்ணுறேன் இப்போதைக்கு. அந்த இதில் டூப்ளிகேட்டாக இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க், ஸோ இது டூப்ளிகேட்டாக இருக்குது, இது டூப்ளிகேட்டாக இருக்குது அண்ட் இது டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ 3 வாட்டி ஒர்க் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நீங்கள் வந்து செட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம கால் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, நியூ ஆப்ஜெக்ட். கரெக்டாக? அதே மாதிரி தான் செட் நீங்கள் எப்படி பண்ணிப்பீங்க அப்படின்னா நியூ செட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கலாக உள்ளே வந்து ஏதாச்சும் ஐட்ரபிள் வச்சிருக்கீங்கன்னா உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு அரேக்குள்ளே வச்சுட்டு அதோட கீஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் தேவையில்லை. ஒரு எம்டியான ஒரு செட் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி ஷெட்யூல் செட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம லாக் பண்ணி பார்ப்போமா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து டெய்லி ஷெட்யூல் செட் போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் அப்படி பாருங்களேன். அண்ட் இது வந்து மேலே போட்டுது. கரெக்டாக? ஸோ இது வந்து மேலே வந்து 10 வச்சிருக்கோம் நம்ம. ஸோ நிறையக்குள்ள வந்து 10 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா, சூப்பர். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட்டில் வந்து எம்டியாக இருக்கிறதுனால அதே மாதிரி 0ன்னு சொல்லி காமிக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் மேப் ஆப்ஜெக்ட்டில். ஸோ ஒரு மேப்புக்குள்ளே வந்து எப்படி வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறது, டாட் செட் மூலியமா. கரெக்டாக? அதே மாதிரி ஸோ இந்த செட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வேல்யூ போகணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி டெய்லி ஷெட்யூல் செட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி செட் இல்லை இந்த வாட்டி ஆட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆட் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் வேல்யூ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து விளையாடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளேன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ லாக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளேன் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து இந்த செட்டில் போட போகிறேன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த அரே வந்து உள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்ரெடி அரேல இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து டெய்லி ஷெட்யூல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 இருக்குது. எப்படி 9? டோட்டலாக 10 இருக்கணும் அண்ட் ப்ளஸ் நான் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 11 தானே இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தான் நீ தெரிஞ்சுக்கிற விஷயம். நான் தான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அரேஸில் வந்து வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கலாம், ஆனால் செட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒர்க் வந்து 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம செட் யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு கன்சர்ன் எடுத்துக்கும். ஓகே, இந்த ஒர்க் வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது, திருப்பி வந்து அந்த டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா, தான் இது தெரிஞ்ச வேண்டிய விஷயம். ஸோ இதுதாங்க. ஸோ செட்டில் வந்து யூனிக்கான வேல்யூஸ் இருக்குன்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன் ஒரு அரேல. ஸோ அப்போ நீங்கள் வந்து செட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து இப்போ அரேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்புக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து எனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லி 3 சொல்லிட்டு அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் செட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா
ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அது மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெய்லி ஷெட்யூலில் கால் பண்ணிவிட்டு செட் டாட் அண்ட் ஆட்ல வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே நீங்கள் வந்து வேல்யூ வச்சு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா டோட்டலாக 10 காமிக்குது. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு செட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. அந்த ஃபைலுக்குள்ளே வந்து யூனிக்கான வேல்யூஸ் நீங்கள் வைக்கிறது தான் செட் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போகிறேன். ஓகேங்களா, உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மீட்டிங். ஸோ நான் யாரை மீட் பண்ண போகிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை. கரெக்டாக, ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அண்ட் ஆப்ஜெக்டில் வந்து மீட்டிங்ன்ற கீழே வந்து இன்னொரு அரே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அண்ட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதோட கீ அண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதாங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி செட் நியூ செட் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உள்ளே வந்து அதை பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அதோட அரே வேல்யூஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து அதோட மெத்தட்ஸ் போய் பார்க்கலாமா, எப்படி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ எப்படி வாங்கலாம், நம்ம டெய்லி ஷெட்யூல் செட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கெட் சொல்லிட்டு எந்த ஒரு மெத்தடுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன நினச்சிருப்பீங்க, ஜஸ்ட் கீ வச்சு கால் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ண கீ வச்சு கால் பண்ணவா டாட் ப்ளே அண்ட் லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாக் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் சொல்லி வரும். ஓகே, ஸோ தெரிஞ்ச விஷயம். ஸோ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ் மாதிரி. ஓகேங்களா, ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் ஒன்று அதோட வேல்யூஸ் ஃபுல்லாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேப்பில் வாங்குற மாதிரி டாட் கெட் வச்சு வாங்க முடியாது. ஓகே, அது வந்து கீ வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு அது மாதிரி டாட் கண்டிஷனில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து மேப் யூஸ் பண்ணிக்கணும். மேப்பில் டாட் கெட் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக, கூலுங்க. ஸோ இதில் வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். செட் மெத்தட்ஸ் அண்ட் நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் சேம் தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி நேம் என்னது, செட் மெத்தடு டெய்லி ஷெட்யூல் செட். கரெக்டாக, ஸோ டெய்லி ஷெட்யூல் செட் டாட் அண்ட் இப்போ நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆட் பார்த்துட்டோம். அண்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீட்டில் பார்த்தது தான். ஸோ ஒரு அந்த வேல்யூ வந்து இந்த கீ வந்து இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட கீ நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே இருக்கா இல்லையா செக் பண்ணுறேன். ஸோ ப்ளே வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணுறேன். அதனால் இங்கே சேவ் பண்ணிவிட்டு அண்ட் லாக் பண்ணி பார்ப்போம். லாக் சேவ் அன்றைக்கி பார்த்தா ட்ரூன்னு காமிக்குது. ஏன் ட்ரூ காமிக்குது, பிகாஸ் இந்த செட்குள்ளே வந்து ப்ளே கீ வந்து இருக்குது, ப்ளேவோட வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து நான் ஏதாச்சும் வேறு எதாவது போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சைக்கிளிங் போடுறேன் வச்சுக்கோங்க. சைக்கிள்னு போடுறேன். சேவ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வருது. பிகாஸ் இதுக்குள்ளே வந்து எந்த வேல்யூ வந்து அப்படி இல்லை, சைக்கிள்ஸோட வேல்யூவே இல்லை. கரெக்டாக, ஸோ அதே நான் ஆப்ஜெக்ட் போட்டேன் நான் வருது பார்ப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் போடுறேன் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஃபால்ஸ் காமிக்கும். பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது. பட் ஆப்ஜெக்டோட ஸ்டைல் பாருங்கள், என்ன ஆப்ஜெக்ட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது, இன்னும் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். கரெக்டாக, ஸோ இதுதான் நீ செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வரும் ஹேஸில். ஓகேங்களா, ஸோ பிளேயரை போட்டு வச்சுப்போம். அண்ட் இப்போ வந்து ட்ரூன்னு காமிக்குது. ஓகே, கூல். ஸோ இந்த மெத்தட் பண்ணி பார்ப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன், டெய்லி ஷெட்யூல் செட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி என்ட்ரிஸ் இருக்குது. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணிப்போம். இது வந்து மெத்தனால கால் பண்ணிக்கிறேன் அண்ட் லாக் பண்ணி பார்ப்போம். லாக் அண்ட் நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட நம்ம வந்து டாட் கெட் மூலிமா நம்ம வந்து இதில் வாங்க முடியாது. பட் அதோட வேல்யூஸ் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா டாட் என்ட்ரிஸ் மூலம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐட்ரேட்டர் தருது. ஓகேங்களா, செட் ஐட்ரேட்டர் சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து அதே மாதிரி கீ வேல்யூ பேரில் வருது பாருங்களேன் டோட்டலாக. ஸோ வேக்கப் இது வந்து கீ அண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம், திரும்பி லூப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டாஸ்க் தரேங்க. ஓகேங்களா, என்ன டாஸ்க் அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நீங்கள் JavaScript மேப் ஆப்ஜெக்ட் வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு டாஸ்க் தரேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ உங்களோட ஓன் செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டுட்டு இது வந்து நீங்கள் வந்து உங்களோட யூஐயில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகேங்களா, தான் உங்களோட டாஸ்க். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ரைட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்களும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, கூலுங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அதை கீ அண்ட் எல்லா வேல்யூஸுமே காமிக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து ரெண்டுமே சேம் தான். கரெக்டாக, ஸோ ஃபார் சம் ரீசனுக்கு வந்து அதோட வேல்யூ மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ டெய்லி ஷெட்யூல் செட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதோட கீஸ் வந்து அப்படி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ மெத்தனால இப்படி கால் பண்ணிக்கிறேன் அண்ட் லாக் பண்ணிப்போம். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா அதோட கீஸ் மட்டும் வருது. அதே வேல்யூஸ் மட்டும் வேணும்னா அதே தான். ஸோ டெய்லி ஷெட்யூல் செட் டாட் வேல்யூஸ். ஓகே, ஸோ நம்ம மேப்பில் பார்த்த அதே மெத்தட்ஸ் அங்கே இதுலேயே இருக்கும். பிகாஸ் அது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கேருந்து தான் கேரி அவுட் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து வேல்யூஸ் மட்டும்.
இது வந்து பார்த்தீங்களா எல்லா வேல்யூஸ் கீ அண்ட் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பிளெயினாக வந்து அரேஸை யூஸ் பண்ணுறோம், அதனால தான். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களா, அப்போ இது மாறும். ஓகே கூலுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கடைசியாக வந்து அந்த வேல்யூஸை ரிமூவ் பண்ண நினச்சி வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஷெடியூலில் வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மீட்டிங் ஆப்ஜெக்ட் தேவையில்லை வச்சுக்கோங்களேன், நான் ரிமூவ் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதே மாதிரி நான் வந்து ஜஸ்ட் அந்த இதை கால் பண்ணிவிட்டு டெய்லி ஷெடியூல் செட் டாட் டெலீட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து அதை கீ வேல்யூஸ் அந்த வேல்யூ நான் போட்டுக்கலாம். ஸோ இதான வேல்யூ நான் அதே வேல்யூ வந்து இங்கே நான் போட்டுக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ திருப்பி நம்ம கீழே லாக் பண்ணி பார்ப்போமா, அப்போ நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும் கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் கீழே வந்து லாக் பண்ணி பார்ப்போம், லாக் டெய்லி ஷெடியூல் செட். ஸோ மெசேஜ் போட்டுக்கிறேன் ஆஃப்டர் deleting. ஓகே சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செட் வந்து 10 காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆஸ் இட் இஸ் இருக்குது. ஸோ இதை நான் திருப்பி சொல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வேறு, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட் வேறு அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வேறு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் சேமாக ரெஃபரன்ஸ் பண்ண நினச்சிங்க என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இது வந்து ஒரு தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு வேரியபிள் நான் சேவ் பண்ணிக்கிறேன் முன்னாடி கான்ஸ் அண்ட் மீட்டிங் ஆப்ஜெக்ட் அண்ட் நான் வந்து இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். அண்ட் இதை நான் வந்து ஆப்ஜெக்ட் ஓபிஜே ஓகேவா. ஸோ இதை நான் வந்து இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ தான் கரெக்டாக வந்து ரெண்டும் வந்து சேம் மெமரி அட்ரஸில் இருக்கிறதுனால இட் ஷுட் ஒர்க். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் வந்து 9 தான் காமிக்குது. இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எந்த வேல்யூ நீங்கள் போடுறீங்களோ அந்த வேல்யூ தான் கரெக்டாக நீங்கள் இதில் போடணும், இந்த டெலிட் இதில். ஓகே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி நம்ம போட்ட மெட்ரிக்ஸோட மீனிங்ஸ் வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டன்னுங்க. ஸோ இப்போ நான் வந்து நான் அந்த டாஸ்க் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த டாஸ்க் இப்போ கம்ப்ளீட் பண்ணலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்னென்னா அந்த வேல்யூ தான் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே இது போட்டுக்கிறேன் அண்ட் பிளேயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட இந்த டெய்லி ஷெட்யூல்ஸ் வந்து எங்கேருந்து வருது, மேலே இருக்கு கரெக்டாக. ஸோ இது மட்டும் நான் வந்து அன்கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் நான் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த செட் வேல்யூஸ் நான் எப்படி வாங்கலாம், சிம்பிள். ஜஸ்ட் நான் வந்து டெய்லி ஷெட்யூல் செட்ஸ் டாட் என்ட்ரிஸ் மூலியம் வாங்கலாம் கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் HTML போயிட்டு அண்ட் இதை வந்து மாற்றிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆப்ஜெக்ட் சொல்லி மாற்றிக்கிறேன். அண்ட் ரிசல்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். ஜஸ்ட் நம்ம வந்து டாம் மேனிபுலேஷனில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் சொல்யூஷன். ஓகேங்களா ரைட். ஸோ என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் இல்லை கொரி செலக்டர் போட்டுக்கலாம், கொரி செலக்டர். ஸோ இது என்னது, ஐடி ஆஃப் ரிசல்ட் கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் டாம் சீரிஸ் போய் பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா ரைட். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட் டிவ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ரிசல்ட் ஓஎல், இது டிவ் கிடையாது, ஓஎல். ஓகேங்களா. ஸோ ஓஎல் எலமெண்ட் கூட வச்சுக்கலாம், இஎல். ஓகே டன். ஸோ மேலே கொண்டு வந்துப்போம். அண்ட் என் லாஜிக் படி யோசிங்களேன், என்னன்னா பேஜ் ரெண்டர் ஆகும்போது எனக்கு வந்து எவ்வளோ செட் இருக்கோ, ஓகேங்களா, எவ்வளோ எனக்கு வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை நான் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு சேர்த்துக்காக. ஸோ நம்ம இப்படியும் பண்ணிக்கலாங்க, இல்லை நான் அந்த வேல்யூஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஓகே காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து நான் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ரெண்டுமே சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ டிபெண்ட் பண்ணிடல, ஜஸ்ட் செட்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல, அந்த பர்பஸ்க்கு நான் வச்சுக்கிறேன் இது மாதிரி. ஓகேங்களா கூல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெய்லி ஷெட்யூல் செட்டை வந்து லூப் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து எனக்கு இது மாதிரி யூஐயில் வந்து 1 by 1 வரணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், லூப் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பொண்ணில் பார்த்த மாதிரி ஃபார் லிஸ்ட்டில் பண்ணலாம், இல்லை ஸோ எக்ஸாம்பிளில் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லிஸ்ட்டே பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து அரே கால் பண்ணிக்கிறேன். இது என்ன செட்டு, ஸோ இது பேர் வந்து டெய்லி ஷெட்யூல் செட். ஸோ டாட் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஈச் இருக்கா, இருக்குது பாருங்கள், ஃபார் ஈச். அண்ட் ஒரு வாட்டியும் எனக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் ஆகணும். என்னென்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து இது பேர் என்ன வச்சுக்கிறேன்னா ஷெட்யூல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஷெட்யூல் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் இந்த இதில் வந்து அப்பன் ஆகணும் கரெக்டாக. ஸோ ரிசல்ட் ஓஎல் டாட் இன்னர் HTML. ஓகேங்களா. இங்கே வந்து எனக்கு வந்து அப்பன் பண்ணுறேன். ஸோ என்ன வேல்யூ, ஷெட்யூலோட வேல்யூ சேவ் பண்ணிக்கலாம். அப்படி பாருங்களேன், வேக்கப் ப்ளே அப்படி ரெண்டு தான் இருக்குது. ஏன் ரெண்டு இருக்குது, ஸோ கொஞ்சம் கீழே கொஞ்சம் வந்துப்போம். அண்ட் நான் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் பண்ணுறேன், இது நான் வந்து மேபி
இன்னர் HTML வந்து ஒரு லிஸ்ட்டாக போட்டுக்கிறேன் ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து OL டேக் தானே, இங்கே பாருங்கள் இது வந்து OL டேக்கில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் லிஸ்ட்டு அண்ட் அதே மாதிரி லிஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் கன்வெர்ட் பண்ணதுக்காக 2 டைனமிக் வேரியபிள் இல்லையா ஷெட்யூலில். ஸோ ப்ளஸ் போட்டு நான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன், ஐ மீன் டைனமிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிப்போம். அண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கறதுக்காக லாக் பண்ணி பார்ப்போமா, பிகாஸ் கரெக்டாக பண்ணுறானா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஷெட்யூல். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதே தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆன், ஸோ நம்ம தப்பாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் வேக்கப் அண்ட் ஸோ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரே கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிக்கணும்னா இது மாதிரி அரேவாக போட்டுக்கணும். சேவ். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ தாங்க நீங்கள் சப்போஸ் நான் ஏன் எல்லாமே நான் எடிட் பண்ணாமல் காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் எங்கேருந்து நான் கோட் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் எங்கே போய் பார்க்கணும், அந்த ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கணும் கரெக்டாக. அந்த பர்ஸ்க்காக தான் நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் டேரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாமே. ஓகே சூப்பர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா சூப்பர். சப்போஸ் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க, திருப்பி வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு இந்த சமயத்தில் வந்து நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. சூப்பர். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரேஸில் உள்ள மெத்தட்ஸ் ஓகேங்களா, பாப்புலர் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ES6ல் சப்போர்ட் பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.